கசப்பு இல்லாத ஒரு பாகக்காய் பொரியல். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய், இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்ல கண்ணாடி பக்கம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. பாகக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. பாகக்காய் இதில் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வதங்கி வேகணும். ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி பாகக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது பாகக்காயில் கசப்பு இருக்காது. முதலே பாகக்காயில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அது ரெண்டும் அதில் பாகக்காயில் சேர்கிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாகக்காயில் அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக வெந்திருக்கு. நம்மளோட கசப்பு இல்லாத பாகக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.